உலகிலேயே முதன்முறையாக ஒரு கட்சியை ஆரம்பித்து அதன் கொடியையும் அறிவித்துவிட்டு 2 வாரங்கள் ஓய்வெடுத்துவிட்டு வந்து கட்சியின் பெயரை அறிவித்த சசிகலா. கட்சியின் பெயர் அஇஅதிமுக. நம்ம கண்ட காட்சி உண்மைதானா? என்ன 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 பேரு? அஇஅதிமுக. என்னம்மா அசிங்கமா பேசுற? அசிங்கமா பேச நான் என்ன தாவேக்கா காரனா? கட்சியோட பேரு அது. கட்சியோட பேரா? இன்னொரு வாட்டி. வேணாம் 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 வேணாம். அடுத்த செய்தி இல்லங்க, கேளுங்க, முழுசா கேளுங்க. சபா இப்பவே கண்ணை கட்டுது. சரி, அந்த அப்படி சொல்ல கூட வேணாம். அப்படின்னா என்ன முழு விரிவாக்கம்? அப்படி ஷார்ட்டா சொன்னாதான் அசிங்கமா இருக்கும், முழுசா சொன்னா நல்லாவே இருக்கும். சொல்லுங்க. அனைத்து இந்திய புரட்சி தலைவர் முன்னேற்ற கழகம். புரட்சி தலைவர் அம்மா மிஸ் ஆயிட்டாங்களே. அம்மாவும் மிஸ் ஆயிட்டாங்க. இன்னொன்னு நோட் பண்ணீங்களா? இன்னொன்னு அது திராவிடம் மிஸ் ஆயிருக்கு. திராவிடத்தையும் இவங்க கழட்டி விட்டுட்டாங்களா? அப்ப யாரோட பின்னணியில இருந்து இவங்க வந்திருப்பாங்க? சின்னம்மா யாரோட பின்னணியில இருந்து வந்திருப்பாங்க அப்படின்னு ஊரு உலகே அறிஞ்ச உண்மை. இப்போ அவங்க வந்து யாரு கூட சேர போறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ புது டாஸ்க். ஒருவேளை இருக்குமோ? இருக்கும். அவங்களும் வருவாங்க, இவங்களும் வருவாங்க. ஆனா வரும்போது கூட யாராவது 2 பேர் கூட்டிக்கிட்டே வருவாங்க. அந்த 2 பேர் யாரு தெரியுமா? யாரு? அரசியல்ல அனாதை அப்படின்னு சொல்லப்பட்ட நம்ம தாவேக்காவை பத்தி சொல்றீங்கன்னு எவ்வளவு விவரமா சொல்றீங்க. தாவேக்கா இல்லங்க, அவங்க கூட 2 பேர் வர போறாங்களே. 2 பேரா? அரசியல்ல அனாதையா விடப்பட்ட சசிகலா அவர்களும் இதுக்கு முன்னாடியே ஒரு வயசான அனாதை ஒருத்தர் இருக்கிறாரு. இதுக்கு முன்னாடியே ஒருத்தர் இருக்காரு. அவர் யாரு? அவருக்கு கட்சியும் கிடையாது, பேரும் கிடையாது. வீட்டுல இருந்தோ அடிச்சு துரத்தி விட்டாங்க. அது இப்ப என்ன கட்சின்னு சொல்றதே தெரியல. அப்படி இருக்கிற ஒருத்தர் எதுக்கு இருக்கிறாரு? இருக்கவே வேண்டாமே. இருக்கிறாரு. அப்படி ஒருத்தர் பலமான சக்தியோட இருக்கிறாரு. பலமான சக்தி. ஆமா, அந்த பலமான சக்தி வந்துட்டு இப்ப தாவேக்காவோட இணைய போகுது. அதான் நம்ம ராமதாஸ் ஐயாவும் சசிகலாவும் சேர்ந்து தாவேக்காவோட இணைய போறதா ஒரு செய்தி. ஏற்கனவே அது ஒரு அரசியல் அனாதை. இது அனாதை ஆக்க விட்டு படுற அனாதைகள். இப்படி எல்லா அனாதைகளும் சேர்ந்து தமிழ்நாட்டு அனாதையா விட்டுறாம இருந்தா அதெல்லாம் விட மாட்டாங்க. அதுக்காக தான் டெல்லியோட ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு, தெரியுமா? திரும்பவுமா டெல்லிக்கே போயிட்டு இருந்தா எப்படி? இது டெல்லிக்கு போகலங்க. அதான் அடுத்து சிபிஐக்கு வந்து 15ஆம் தேதி வர சொல்லிருக்காங்களே. ஆமா, அதுக்கு முன்னாடியே 14ஆம் தேதியே நாங்க வந்து போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்கோமே. ஓஹோ, இப்ப அது வேற இருக்கா? ஆமா, இப்ப அதுக்கு முன்னாடி. ஆனா நீங்க எடுத்தோன்னு எல்லாம் அப்படிலாம் சொல்லக்கூடாது. அப்படிலாம் கிடையாது. அவர் என்ன பண்ணாரு, இங்க வர சொல்லி கேட்டார். இங்கேயே வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அவங்க போடநிலையே தட்டி வா அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறதுக்கு அது என்ன த்ரிஷாவா? சிபிஐ விசாரணைங்க. இல்லங்க, விசாரணை தாங்க சொன்னாங்க. த்ரிஷாவை இழுக்க வேண்டாம்னு சொல்லி அவங்க தான் கேஸ் போட்டிருக்காங்கல்ல. தேவையில்லாம அவங்களை இழுக்க வேண்டாம். பாவம், என்ன பண்றது? இவர் பண்ண தப்புக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க? இவர் ஈகோ. இப்போ அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, கூட்டணி வைக்கலாமா வேணாமா, நம்ம கட்சிக்கு வருவாங்களா வரமாட்டாங்களா, பேய் இருக்கா இல்லையா, ஒரே குழப்பமா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாவட்ட செயலாளர்கள் இருக்கிறாங்க இல்லையா, 234 தொகுதிக்கும் சேர்த்து 234 மாவட்ட செயலாளர்கள் இல்ல, அது வேற கட்சிக்கு. 132 மாவட்ட செயலாளர்கள் மொத்தமா இருக்கிறாங்க இல்லையா, அவங்களெல்லாம் கூட்டி வச்சு 132 வரல, அதுலயும் 120 வந்திருக்காங்க. அதுல 10 பேர் கழிச்சு விட்டு வந்திருக்காங்க. ஆமா, அவங்கள கூட்டி வச்சு ஒரு ஆலோசனை வந்து நடத்திருக்காங்க. அந்த ஆலோசனையில பாஜக கூட கூட்டணி வைக்கலாமா வேணாமான்னு விசாரிச்சதுல 98 பேர் வைக்கலாம்னு சொல்லி இருந்திருக்காங்க. இதனாலதான் டெல்லிக்கு வந்து முந்தின நாளே போறாரு தலைவர். அதுக்குதான் முன்னாடி நாளே பேச்சுவார்த்தை. இதுல பவன் கல்யாண் எல்லாம் இடையில வந்து பேசுறதா சொன்னாங்க. அது வந்து வாட்ஸ்அப் டீலிங், அது தெரியாது அவங்களுக்கு விஷயம். அது என்னது? ஆனா ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு சொன்னாங்களே. ஆமா, அதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா? அது இவங்கதான் 75 சீட்டு தரதாவும், அது மட்டும் இல்லாம 10 மந்திரிகள், ஒரு துணை முதல்வர் தரதால சொல்லிருந்தாங்க. அது கிடையாது. அது இல்லையா? ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குனா ஃபர்ஸ்ட் 2.5 இயர்ஸ் இருக்கு இல்லையா, 5 வருஷத்துல, அது வந்து தாவேக்காவுக்கு. அப்போ வந்து விஜய் முதலமைச்சர் இருப்பாரு. அடுத்து ஒரு 2.5 இயர்ஸ் இருக்கு இல்லையா, 5 வருஷத்துல பாதி. ஆமா, அது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு. இது புதுசா இருக்கு. இதுதான் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு. ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு இல்ல, இது ஆட்சியிலயும் பாதி அதிகாரத்திலயும் பாதி, மீதி எல்லாம் டெல்லிக்குன்ற மாதிரி இல்ல இருக்கு. உங்களுக்கு புரியல நினைக்கிறேன். தாவேக்காவில போய் சேருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். சரி, அதை விடுங்க, அடுத்த நியூஸுக்கு போலாம். அடுத்த செய்தி வேற இருக்கு. அடுத்த செய்தி கேப்போம். தமிழகத்தில் எதிர்பாராத திருப்பம், திமுகவில் இணைந்த அதிமுக. என்னங்க நெஞ்சில இடி இறக்குறீங்க? அதிமுக கிடையாது. தமிழகத்தில் எதிர்பாராத திருப்பம், திமுகவில் இணைந்த அதிமுக.
நீ என்ன வந்ததுல இருந்து ரொம்ப அசிங்கமாவே பேசிட்டு இருக்கீங்க, தப்பு தப்பா கேக்குதுங்க. நானாங்க தப்பு தப்பா பேசுறேன்? அப்படிதான் வச்சிருக்காங்க கட்சி பேரு, பூ அதிமுக. ஐயோ கேட்க முடியல, அதுக்கு என்ன விளக்கம் சொல்லுங்க. புரட்சி அதிமுக, அதான் பூ அதிமுக. புரட்சி அதிமுக திமுக இணைதா? ஒரே குழப்பமா இருக்குதே. அது எல்லாம் அப்படிதான் இருக்கும். அறிவாலய வாசல் என்னைக்கு மூடுறாங்களோ அப்பதான் இந்த குழப்பம் எல்லாத்துக்குமே ஒரு முடிவு வரும். திறந்து வச்சுட்டே இருந்தா எப்படி? அவங்களும் திறந்து வச்சுக்கிட்டே இருக்காங்க. உள்ள இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க, ஐயா வராதீங்க, இங்க ஒரே ஹவுஸ் ஃபுல்லா இருக்குன்னு இவங்க சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. போயிருன்ற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க வரவங்க எல்லாம் சேர்த்துக்கிட்டே இருக்காங்களே. ஆனா இதுல ஒரு விஷயம் கவனிச்சீங்களா? இருக்கிற கட்சி எல்லாமே உள்ளதா இருக்கு. ஏற்கனவே 23 இருந்தது. இப்போ இந்த பூ அதிமுகவும் போய் சேர்ந்ததுல மொத்தமா 24 மாறி 24. அப்பா, இந்த 24 கட்சியும் வச்சுட்டு நாங்க பலமா இருக்கிறோம். ஆப்போசிட்ல கட்சி எந்த கட்சியுமே பலமான கட்சி இல்லைன்னு சொல்றாரு பாத்தீங்களா? அததாங்க ஏத்துக்க முடியல. எல்லா கட்சியும் தான் உங்க பக்கம் சேர்த்து போட்டீங்களே, எப்படி ஆப்போசிட் பலமா இருக்கும்? நியாயமான கேள்வி இல்ல. அதுலயும் குறிப்பா இப்ப அதிமுகவால அதிமுகவாலன்ற உளறிட்டீங்க நீங்க வேற. திமுகவால இருந்தா குழப்பாது. ஆமா, எல்லாமே அதிமுகவா இருக்கு. இப்ப திமுகவால இந்த கட்சிகள்லாம் இருக்கா, இல்ல இந்த கட்சிகளால திமுக இருக்கா? இதத்தான் எங்க தலைவர் கேட்டாரு. என்னன்னு? சேர்ல 4 கால் இருக்கும் இல்லையா? ஆமா, அதுல ஒரு கால் மட்டும்தான் திமுக, மத்த கால் எல்லாமே வந்து கூட்டணி கட்சிகள் அப்படின்னு சொன்னாரு. ஆனா அப்ப வந்து எல்லாரும் போட்டு தலைவரை அடிச்சாங்க. இப்ப வந்து நீங்களே சொல்றீங்க. அது பெரிய சந்தேகமா தான் இருக்கு. ஆனா என்ன பண்ணாலும் இவருக்கு வரலாறு அமைஞ்ச மாதிரிலாம் அமையாது இல்லையா? எத்தனை பேரை வந்து கூப்பிட்டு சேர்த்து வச்சுக்கிட்டாரு. ஹிஸ்டரினா வரலாறு, அதுதானே. இப்போ இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, எல்லா கட்சிகளுமே உள்ள சேர்ந்துட்டாங்க. சேர்ந்த உடனே இவங்களுக்கு திமுகக்கு என்ன பிரச்சனை இருக்கும்? தொகுதி பங்கீடு கொடுக்கறது. ஆமா, சரி, எப்படி கொடுப்பாங்க? நீங்க ஒரு கெஸ் வச்சிருக்கீங்க. எப்படியும் இந்த ஐயோ இப்ப இங்க இருந்து எடுத்து இங்க கொடுப்பாங்களா? இல்ல அவங்களுக்கு எடுத்து இவங்களுக்கு குறைச்சிருவாங்க. அதேதானே. இல்ல எப்படி பார்த்தாலும் ஒருத்தருக்கு இருந்து எடுத்து தான் கொடுக்க முடியும். ஆமா, எப்படி இருந்தாலும் கொடுக்க முடியும். அது வந்து கொள்கை ரீதியாவோ இல்லன்னா அவங்க கூட ரொம்ப காலமா கூட்டணியாவோ நம்பிக்கையா இருக்கிறவங்க அவங்களுக்கு அதிகமா கொடுக்கணும். கிடையாதா? அதெல்லாம் நீங்க இங்க எதிர்பார்க்க கூடாது. நீங்க இவங்க கூட இருந்தீங்கன்னா உங்களுக்கு போறதுக்கு வேற வக்கு கிடையாது. அதனால நாங்க உங்களுக்கு வந்து சீட்டை வந்து கம்மி பண்ணிடுவோம். புதுசா எங்க போலாம், எங்க அதிகமா பொட்டி கிடைக்கும்னு யோசிப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு அதிகமா கொடுப்போம். ஏன்னா அவங்க நமக்கு கொடுக்கலன்னா அந்த கட்சிக்கு போயிருவாங்கல்ல. ஐயோ, இப்ப சமீபத்துல அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப இந்த காங்கிரஸ் கூட 28 கொடுத்தாங்களே, கூடவே இருக்காங்க இல்லையா? அதுவும் பேசி பேசியே வளர்ந்த கட்சி திராவிடம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆமா, ரொம்ப முக்கியமான ஒண்ணு அது. அதே மாதிரி பேசி பேசியே, அதுவும் கழுவி பேசி பேசியே காங்கிரஸ் வந்து 28 சீட்டு பிளஸ் ஒரு ராஜ்யசபா சீட்டு வந்து வாங்கிட்டாங்க. அவங்க இதுக்கு முன்னாடி வாங்க முடியல. இப்ப வாங்கினதுக்கான காரணம் என்னன்னா, இப்ப புதுசா ஒண்ணு உருவாயிருக்குல்ல. இல்ல, காரணம் மாணிக்கம் தாக்கூருக்கு சிலை கட்டி கும்பிடணும் காங்கிரஸ் எல்லாமே. அது என்னவோ உண்மைதான். அவர் இல்லன்னா இவங்க அப்படி பண்ணிட முடியாது. அவர் தான் பூச்சாண்டி காட்டினே இருந்தார். தோ பாருங்க புதுசா ஒரு கட்சி, நான் ஓடிடுவேன். தோ பாருங்க புதுசா ஒரு கட்சி, நான் ஓடிடுவேன். ஆனா அப்படி சொன்னவங்களுக்கு 28 சீட்டு கொடுத்திருக்காங்க. இவங்களே நம்பிய காலங்காலமா இருக்கிறவங்க, இத்தனைக்கு கொள்கைனா என்ன அப்படின்னு தெரியாத இப்ப இருக்க அரசியல் சிச்சுவேஷன்ல கொள்கை பிடிப்போட இருக்கக்கூடிய கட்சின்னா அவங்கதான். யார சொல்றோம் அப்படின்னு மக்களுக்கு தெரியும். ஆமா, இதுக்கு முன்னாடி இருந்த அந்த தொகுதி இருக்கு இல்லையா, அதை விடையும் கம்மியா கொடுத்திருந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்ததை விட கம்மியா கொடுத்திருக்காங்களா? இதெல்லாம் இவங்களுக்கே அடுக்குமா? மனசாட்சி இருக்குதா? நான் கிளம்புறேன்றவங்களுக்கு புடிச்சு வச்சுக்கிறாங்க. இப்ப அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்களுக்கு என்ன பர்சன்டேஜ் இருந்தது தெரியாது. ஆனா இப்ப அவங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்றது ரொம்ப வெளிப்படையா தெரியக்கூடிய ஒண்ணு. அவங்களாலதான் இது இருந்துகிட்டே இருக்கு. ஆனா அத மீறியும் இப்ப வச்சிருக்காங்க அப்படின்னா, இப்ப இந்த புதுசா போய் சேர்ந்தாங்களே பொட்டி மாத்திக்கின்னு, அவங்களுக்கு எவ்வளவு தராங்க? அவங்களுக்கு ரெட்டை இலக்கத்துல குடுக்குறாங்களாமா. ரெட்டை இலக்கத்துல குடுக்குறாங்களாமா? அது 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 மட்டும் தானா, இல்ல இந்த எக்ஸ்ட்ரா எதாச்சும் இந்த ஒட்டு ரெட்டு ராஜ்யசபா சீட் அதுவும் போயிடுச்சு. அதான் போயிடுச்சு. அப்ப கிளம்புறேன் இல்ல பொட்டி மாத்திக்கிறேன்னு பேசுறவங்களுக்கு எல்லாருக்கும் இவ்வளவு கொடுத்துருவாங்க, சீட்டு கொடுத்துருவாங்க. ஆனா நாங்க என்ன பண்ணாலும் கம்மியாவே கொடுத்தாலும் நான் போக மாட்டேன் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இவங்க செஞ்சிருக்கணும். ஸ்ட்ராங்கா இருக்கிறது பிரச்சனை இல்லப்பா. நீங்க அந்த கட்சிக்குள்ளேயே ஃபெவிகால் போட்டு ஒட்டிட்டு இருக்கிறது தான் பிரச்சனை. நம்ம வந்து வெளியே வந்துருவோம் அப்படிங்கிற ஒரு பயம் வந்து பயம்புறுத்தினாதான் இப்ப இவங்க கிட்ட எல்லாம் வேலை நடக்கும்னு நினைக்கிறேன். இப்ப இங்க இருந்து இவங்க பிரியணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டா இவங்களோட நிலைமை என்ன ஆகும்?
என்ன ஆகும்? ஒண்ணும் ஆகாது. எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய இன்னொரு 4 கட்சி இன்னொரு 4 பேர் புதுசா கட்சி ஆரம்பிப்பான். அவனும் என்ன பண்ணுவான், வந்து திமுக சேர்ந்துப்பான். எனக்கு புரியல. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து திமுக ஆதரவு கொடுக்கறதுக்கு எதுக்கு புதுசா கட்சி ஆரம்பிக்கிறீங்க? இல்ல ஆதரவு கொடுக்கணும்னா நம்ம ஓபிஎஸ் ஐயா மாதிரி அப்படியே வந்து கார் எடுத்துட்டு வந்து இறங்கி உள்ள போய் உட்கார்ந்துக்க வேண்டியதானே. அப்படி பண்ணா கூட பரவாயில்ல. புதுசா கட்சி ஆரம்பிப்பாங்களா, அதுக்கப்புறம் போய் இவங்க ஆதரவு கொடுப்பாங்களா, அவங்களே குண்டு வைப்பாங்களா, அவங்களே எடுப்பாங்களா. இப்படிதான் இருக்கு இப்போ நிலைமையுமே. இப்படி எல்லாம் இருந்தா விட்டு வந்துட்டாங்க. ஒரு நாள் கிளம்பி வரேன்னு வர போறாங்க, அன்னைக்கு தெரியும். ஆனா அப்படி வர முடியாம தான் புதுசா ஒருத்தர் ஆரம்பிச்சு வச்சுக்கிறாங்களோ, பெரும் இளைஞர் படையை கிளப்பி விட்டுருக்காங்களோ. இல்ல இதுல நீங்க இன்னொன்னு நோட் பண்ணும். இப்போ புதுசா ஆரம்பிச்ச கட்சி வந்து அது ஸ்ட்ராங்கா இருந்தது அப்படின்னா, அதுவும் இல்ல அப்படின்னா அதுல வந்து ஒரு 2 வளர்ந்து கெட்டதுங்க இருக்குது. அதுக்கு மட்டும் இல்லன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு இவங்க எல்லாம் அந்த கட்சி கூட போய் சேர்ந்து இருந்திருப்பாங்க. இப்போ நடக்கக்கூடிய இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சால்வ் ஆயிருந்திருக்கும். அதுக்கும் விடுறதுக்கு இல்ல. அந்த 2 பேரு தான் திரும்ப திரும்ப பேசி 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 சுத்தி சுத்தி வம்பு வளர்த்துக்கிட்டே இருக்காங்க. அதுவும் இருக்கிற எல்லா அரசியல் கட்சிக்கிட்டே வம்பு வளர்த்து முடிச்சுட்டாங்க. இப்ப வம்பு வளர்க்க ஆள் இல்லன்னு கூட ஆக்ட் பண்ற நடிகர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட போய் வம்பு வளர்த்துட்டு இருக்காங்க. கூட நடிக்கிறவங்க கூட வம்பு வளர்த்தா பரவாயில்ல, சீனியர் நடிகர்கிட்டயும் சேர்த்து வம்பு வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. யாரு? கமல்ஹாசன் சொல்றீங்க? இல்ல நம்ம புதுசா கட்சி ஆரம்பிக்க போறோம்னு சொல்லி விட்டுட்டு வந்தார்ல. அவரு விட்டுட்டு வரலப்பா. கொரோனா டைம்ல வந்துட்டு மக்கள் எல்லாமே ஒண்ணு சேர்ந்து இருக்க கூடாது, சேர்ந்து இருந்தா தொற்று நோய் பரவிடும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல வந்தாரு. அதையும் அது ஸ்டேஜ் முன்னாடியே அது ஸ்டாலின் எதிர்க்க வச்சுக்கிட்டே அவர் சொல்லி இருப்பாரு ரொம்ப தெளிவா. ஏன்னா அவர் பயந்து போய் விட்டாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அது புரியணும். ஸ்டாலின் எதிர்க்க வச்சுக்கிட்டே அவர் ஸ்டேஜ்ல நான் இதனாலதான் கட்சியை விட்டேன், அரசியல விட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் தெளிவா சொல்லி இருப்பாரு. இல்ல ஆனா பயம் அப்படின்னு சொல்லும் போதுதான் எனக்கு வந்து ஞாபகத்துக்கு வருது. தமிழகத்திலேயே பயம் அப்படின்னா என்னன்னே தெரியாத அந்த கட்டுக்கடங்காத காளை அப்படின்னா யார் தெரியுமா? யார் அது? எங்க தலைவர் விஜய் தான். அவருக்கு பயம் இல்லையா? ஆமாங்க, அவருக்கு எதுக்குன்னு பயம்? அவர் யாரை பார்த்து பயந்தாரு சொல்லுங்க பாக்கலாம். அவர் யாரை பார்த்து பயப்படல. யாரை பார்த்து பயந்தாரு? ஏங்க, நீங்க பிரஸ்ஸுக்கு வெளியே வந்து கொடுக்க மாட்டார். ஏன்னா அவருக்கு 4 விவரம் தெரியாது, பேச மாட்டாரு. இதெல்லாம் ஓகே. அவங்க வீட்டுக்கே போனாங்கல்ல, NDTVன்னு ஒண்ணு, அப்ப அவங்க கிட்டயாச்சும் பேசியிருக்கலாம்ல. பேசியிருந்தாருல. பேசியதாக வெளியே வந்து பேசினார். ஏதோ ஒண்ணு பேசினாரா இல்லையா? ஏங்க, டீ பார்ட்டி கொடுத்ததெல்லாம் வெளியே வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்ல நீங்க சொல்லுங்க, முதலமைச்சர் வந்து துண்டு சீட்டு இல்லாம வந்து பேசட்டும், எங்க தலைவர் வந்துட்டு நேரா வந்து நேருக்கு நேரா ஒண்ணுக்கு ஒண்ணு. நேருக்கு நேரா எல்லாம் பேச முடியாது, அவர் செத்துட்டாரு. அட அந்த நேரம் இல்லங்க, நேருக்கு நேரா 1-to-1 சிங்கிள்ஸ் வச்சுக்கலாமா? அந்த நேர் பாதவர்ஜன உதயநிதி கூப்பிட்டாரு அப்படிதானே? அவரதாங்க சொல்றேன். இப்படி வந்து துண்டு சீட்டு இல்லாம வந்தாரு அப்படின்னா எங்க விஜய் தலைவருமே வந்து பேசுவாரு. அதை விட்டுட்டு பத்திரிக்கை நீங்க சொன்ன மாதிரி ஆதவர்ஜனா கூட பேசுவாரு, விஜய் பேசுவாரா? அவரு பேசுற மாதிரி இவரு பேசுவாரு. அப்ப இப்பயும் மாதிரி தான் பேசுவாரு. ஆமா, பேசாம அந்த ஒரு லாஸ்டா ஒரு படம் நடிச்சாரு கோட்னு, அந்த மாதிரி குளோன் வாங்கி விட்டு சொல்லுங்க, அதுக்கு ட்ரைனிங் குத்தாச்சு, அது வளர்ந்துரும். ஆனா இவர் வளர மாட்டாரு அறிவுல. ஐயோ உண்மையை சொல்லிட்டாரு, இப்ப என்ன சொல்றது? நீங்க இப்பயே யோசிச்சுருங்க, நான் ஒரு டீ சொல்லிட்டு போறேன், டீ சாப்பிட்டுக்கிட்டே இருங்க, அதுக்குள்ள நான் போய் ஒரு கட்சி தொடங்கிட்டு வரேன். ஐயோ இவரும் கட்சி ஆரம்பிச்சிட்டாருன்னா நம்ம என்ன பண்றது? இவர் வேற என்ன பேர் வைக்க போறாருன்னு தெரியல. உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க, அப்புறமா பார்க்கலாம்.